Good morning, praise Lord. Welcome to this video. எங்களுடைய கல்லூரியில் ஒருத்தர் இது மாதிரி சொன்னார். இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ ஈஸ்வரிஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது ரெண்டு சில்ட்ரன் ஆஃப் காட் தேர் ஃபைட்டிங் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய அப்சர்வேஷன் அது. என்னென்னா வந்து உதாரணத்துக்கு வந்து என்னுடைய தாயார் அவங்க ஒரு சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஷீஸ் அ விடோ. 28 வயசுலேருந்து அவங்க சபையில் தான் இருக்காங்க. அப்போ வந்து விடோ தான் அவங்க. எங்களையும் சபைக்கு தான் அவங்க கொண்டு போவாங்க. நான் எங்கள் அண்ணன் வந்து சபையிலே தான் இருப்போம். தெருமோனையிலே தான் சபை இருந்தது. அங்கே தான் நாங்கள் இருப்போம். சண்டே கிளாஸ்க்கு போவோம். மற்ற நாளும் வந்து இருக்க ஆராதனைங்க எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டு அங்கேயே கூட தூங்குவோம். அந்த மாதிரி நாங்கள் அங்கேயே தான் வளர்ந்தோம். ஸோ ஆனால் வந்து தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹர் தாட்ஸ் அண்ட் மை விஷன். அதான் இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ ஈஸ்வரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அதான் நம்ம ஆசை இச்சைகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும், நகையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட அவங்களுடைய லெவல் ஆஃப் தாட்டை முடிஞ்சிடுது. கல்யாணத்தோட முடிஞ்சிடுது. அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால எங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கர போராட்டம் இருக்குது. அதனால் அவங்க என்ன அதே மாதிரி தாட் ப்ராசஸ்க்கு நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வசனம் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் வந்து மரிச்சு போனால் அவங்களுக்கு குழந்தைங்களும் இல்லை அப்படின்னா வந்து மனைவி வந்து ஹஸ்பண்டோட பிரதர் இருந்தாருனாக்கா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அது எங்கன்னு எனக்கு சரியா தெரியல. இவ்வளோ நேரம் அதை தேடிட்டு இருந்தேன், பட் எனக்கு கண்டுபிடிக்கல. ஆனால் அதில் வந்து புத்திர சந்தானம் இல்லை அப்படின்ற அந்த கிளாஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிறு வயதில் வந்து எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்னு வைங்க. அப்போ வந்து என்னோட தாயார் வந்து என்னை சோதிச்சாங்க. இதுமாரி வசனம் இருக்கு, அதனால் நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் தான் இருக்கோமே, அதில் வந்து புத்திர பாக்கியம் இல்லாத பட்சத்தில் தான் அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ we must know to read and write properly அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது போல் நிறைய வசனங்கள் வந்து நம்ம முழுசாக நம்ம வாசிக்க மாட்டேங்கிறோம், அல்லது we are unwilling to believe or obey அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்சோன் கதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்சோன் வந்து நசரே விரதம் அது இதுன்ட்டு சொல்கிறாங்க. முழுசாக நம்ம அதை படிக்கிறதுல சிம்சோனுடைய கதை வந்து ரொம்ப ரேரான ஒன்று. அதில் வந்து கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தார். அதோட கர்த்தருடைய ஆவியோட தான் அவன் பிறந்திருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய ஆவி வந்து அவனை ஏவ துவக்கினார் அப்படின்னு இருக்கு. அது ஒன்று. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அல்லது இந்த காலங்களில் அந்த வெளிப்பாடுகள் இல்லை. ஏவ துவக்கினார் அப்படி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பெலிஸ்திய பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் வந்து பெலிஸ்தர் மேல் குற்றம் பிடிக்கும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவனுடைய பெற்றோர் அறியாதிருந்தார்கள். அபிவசனம் இருக்க.
ஸோ நம்ம முழுசாக நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ எங்களுடைய பாஸ்டர் சொல்வார், எப்தாவின் கதை, அதுலேருந்து கொஷின் கேட்பாங்களாம். அதாவது பெரிய 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 இதில் மீட்டிங்ஸில் வந்து கொஷின் ப்ரோக்ராம், அது குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதில் வந்து எப்தாவுடைய கதையில் வந்து அவனுடைய மகளை வந்து நான் பலியா கொடுத்துட்றேன். அதாவது போரில் வெற்றி அடையறதுக்காக அவன் வந்து அது மாதிரி ஒரு பொருத்தனையாக பண்ணிடுறான். ஸோ எனக்கு எதிரில் வர முதல் இதை வந்து நான் பலியாக கொடுத்துட்றேன்னு சொன்னதுனால எதிரில் வந்து அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து அவன் அழுகிறான். ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் மடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அவளும் வந்து ஒப்புக்கொள்றா. ஆனா நரபலியை கர்த்தர் கேட்டாரா, அப்படி நரபலி கொடுக்கப்பட்டதா அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்களாம். அதில் வந்து கடைசியில் 39ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 11:39 பார்த்தீங்கன்னா, அந்த பொருத்தனைப்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள் அப்படின்ட்டு இருக்க. ஸோ புருஷனை அறியாதிருப்பதும் பலிதான். இட் இஸ் சேம் அஸ் பலி அப்படி சொல்லிட்டு. ஸோ இதை வந்து வேர்ல்ட் லெவல் குவிஸ் ப்ரோக்ராமில் கேட்பாங்க. அதுமாரி அவள் நரபலியாக கொடுக்கப்படலை, புருஷனை அறியாது இருந்தாள். ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குதான். ஸோ அது போல் நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம காம்ப்ரஹென்சிவாக படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.